பிணைக்கு நாங்கள் கையொப்பமிடுகின்ற பொழுது நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக மாறுகிறோம். அது உங்களுடைய பொறுப்பற்ற தன்மை. கடன் பெற்றவர் தான் கடனை செலுத்த வேண்டும் என்று பிணை கொடுத்தவர்கள் சிந்திப்பார்களாயின் அது தற்பொழுது இல்லை. இல்லாமல் தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்ற அந்த வாசகம் இருந்திருக்கிறது. துணைக்கு சென்றாலும் பிணைக்கு செல்லாதே. ஏதோ ஒரு விதத்திலே கடனை செலுத்த தவறினால் பிணை கொடுத்தவருக்கு எதிராக செல்வதற்கான வாசகமும் அதிலே காணப்படும். வங்கி அல்லது நிதி நிறுவனத்திலே கடன்கள் பெறுகிற பொழுது ஜாயிண்ட் அண்ட் செவரலி என்று சொல்வார்கள். அதாவது தனித்தனியாகவும் கூட்டாகவும் பொறுப்புடையவர்கள். வணக்கம். நம் முன்னோர்கள் ஒரு வாசகம் சொன்னார்கள் அந்த காலத்திலே, துணைக்கு சென்றாலும் பிணைக்கு செல்லாதே என்று சொன்னார்கள். அது நம் முன்னோர்கள், அது வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக அந்த காலத்திலே இருந்தது. ஆனால் இந்த காலத்திலே அது ஒரு சட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சொல்லாக அல்லது பழமொழியாக மாறி இருக்கிறது. அண்மையிலே உயர் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு பலரை கதிகலங்க வைத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், பிணைக்கு நாங்கள் ஏதேனும் ஒரு வகையில் கையெழுத்து வைத்திருப்போமாக இருந்தால், யாராவது ஒருவருடைய கடனுக்கோ அல்லது ஏதானும் ஒரு பொறுப்புக்கு நாங்கள் பிணைக்கு கையொப்பம் இட்டிருப்போமாக இருந்தால், நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக மாறுகிறோம். சட்டத்துக்கு முன்னால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக மாறுகிறார்கள் என்ற ஒரு விடயம் பல பேரை கதிகலங்க வைத்திருக்கிறது. அது சம்பந்தமான முழு விளக்கத்தை இன்றைய தினம் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். எங்களோடு சிரேஷ்ட சட்டத்தரணி திரு கணேஷ் ராஜா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். ஆரம்பத்தில் சொன்னது போல், துணைக்கு சென்றாலும் பிணைக்கு செல்லாதே. அந்த காலத்திலே ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு தத்துவமாக நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அது இப்பொழுது ஒரு சட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது. ஏன்? அதனை இப்படித்தான் பார்க்க வேண்டும். முதலாவதாக, வங்கி அல்லது நிதி நிறுவனத்திலே கடன்கள் பெறுகிற பொழுது அதில் இரண்டு கட்சிக்காரர்கள் இருப்பார்கள். ஒருவர் கடனை பெறுகிறவர், இரண்டாவது அந்த கடனை பெறுகிறவர்களுக்கு பிணையாக வருகிறவர்கள். வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் பெரும்பாலும் இரண்டு பிணைகளை அவர்கள் பிணையாக வைப்பதற்கு இருவரை அவர்கள் அழைத்து வர சொல்லுவார்கள். அவ்வாறு அழைத்து வருகிற பொழுது அந்த பிணைக்கு வருகிறவர் குறித்த வங்கியோடு ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்கிறார். அந்த ஒப்பந்தம் என்ன கூறும் என்றால், இந்த கடன் பெற்றவர் ஏதோ ஒரு விதத்திலே கடனை செலுத்த தவறினால் தான் அதற்கு பொறுப்பாளி என்று ஒரு வாசகத்தை அந்த ஒப்பந்தத்திலே உள்ளடக்குவார்கள். அவ்வாறு உள்ளடக்குகிற பொழுது இரண்டு விடயங்கள் இருக்கிறது. ஆங்கிலத்திலே பெரும்பாலான ஒப்பந்தங்கள் ஆங்கில மொழியிலே இருக்கிறது. ஜாயிண்ட் அண்ட் செவரலி என்று சொல்வார்கள். அதாவது தனித்தனியாகவும் கூட்டாகவும் பொறுப்புடையவர்கள். இரண்டாவதாக, அந்த கடன் பெற்றவர், அதாவது நாங்கள் பிரின்சிபல் டெட்டோர் என்று சொல்லுவோம், அவருக்கு எதிராக செல்லாமல் அந்த கரண்டோ பிணை கொடுத்தவருக்கு எதிராக செல்வதற்கான வாசகமும் அதிலே காணப்படும். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே சில சமயம் கடன் பெற்றவர் இறந்தால் அல்லது கடன் பெற்றவரை அந்த குறித்த வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ கண்டுபிடிக்க முடியாமல் போனால், அல்லது அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று விட்டால், அல்லது ஏதோ ஒரு வகையிலே அவரை நாட முடியாமல் போகிற பட்சத்திலே வங்கி அல்லது நிதி நிறுவனம் என்ன செய்யும் என்றால், அந்த பிணை கொடுத்தவருக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்து அந்த கடன் பெற்றவர் பெற்றுக்கொண்ட தொகையையும் வட்டியையும் பிணை கொடுத்தவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து பெறுவதற்கான முயற்சியை எடுக்கும். அண்மையிலே உயர் நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வெளிப்படுத்தியது. அந்த தீர்ப்பு என்ன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், பிணைக்கு நாங்கள் கையொப்பமிடுகின்ற பொழுது நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக மாறுகிறோம். அந்த கேஸ் என்ன? எந்த கேஸிலே சுப்ரீம் கோர்ட் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தது?
இப்பொழுது நான் அந்த வங்கியினுடைய பெயரை குறிப்பிடுவது உசிதமல்ல. இந்த வழக்கு 2026 மே மாதம் தீர்க்கப்பட்ட வழக்கு. இதிலே பிணை கொடுத்தவர், நான் ஏற்கனவே கூறியது போல ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி, தனியாகவும் கூட்டாகவும் பொறுப்புடையவர் என்பதும், அந்த பிரின்சிபல் டெட்டோர் க்கு இல்லாமல் தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்ற அந்த வாசகம் இருந்திருக்கிறது. பெரும்பாலும் வங்கிகள் ஆவணங்களை கையெழுத்து வாங்குகிற பொழுது எத்தனை பேர் அதை வாசித்து கையெழுத்திடுவார்கள் அல்லது கையெழுத்திடுகின்றனர் என்று தெரியாது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் கையெழுத்திடலாம். எனவே அந்த ஆவணத்திலே அல்லது அந்த பிணைமுறையிலே அல்லது அந்த ஒப்பந்தத்திலே காணப்படுகிற முழுமையான வாசகங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், வாசிக்காமல் இருந்திருக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே நீதிமன்றம் என்ன கூறுகிறது என்றால், ஒருவர் தனக்கு காணப்படுகிற ஒரு உரித்தை கையுதிர்க்கிற பொழுது அதன் பிறகு அந்த கையுதிர்த்த அந்த உரித்தை நிலைநாட்ட முடியாது. அதாவது முதலிலே பிரின்சிபல் டெட்டோர் கடன் வாங்கியவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து பெற்றுக்கொண்ட பின்னர் அல்லது பெற்றுக்கொண்ட முயற்சி எடுத்த பின்னர் தான் அந்த பிணைக்கு வந்தவர்களிடம் வழக்கு தாக்கல் செய்து அல்லது அதனை கேட்பதற்கான உரித்து காணப்படுகிறது என்ற வாசகத்தை கையுதிர்க்கிற பொழுது அந்த நிதி நிறுவனம் அல்லது வங்கி நேரடியாக பிணை கொடுத்தவர் பின்னால் வரலாம். உண்டு. இரண்டாவதாக சொல்லுகிறது, இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடுகிற பொழுது அந்த ஒப்பந்தத்திலே என்ன காணப்படுகிறது, எனக்கு மொழி விளங்கவில்லை, அதனால் கையொப்பமிட்டேன், எனவே நான் பொறுப்பில்லை என்று கூறுகிற விடயத்தை நீதிமன்றம் ஏற்க முடியாது. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்றால், அது உங்களுடைய பொறுப்பற்ற தன்மை, எனவே அவருடைய பொறுப்பற்ற தன்மைக்கு அவரேதான் பொறுப்பு. உண்டு. மூன்றாவது விடயம் கூறுகிறது, இவ்வாறு பிணைக்கு நீங்கள் கையொப்பமிட்ட பின்னர் அந்த நிதி நிறுவனம் அல்லது வங்கியிலே இருந்து கடிதங்கள் வரும். கடிதங்கள் வருகிற பொழுது பெரும்பாலான சந்தர்ப்பத்திலே கடன் எடுத்தவர் இன்னொருவர் தானே என்று இந்த பிணைக்கு கொடுத்தவர்கள் கடிதங்களை அலட்சியப்படுத்துவார்கள், அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். அவ்வாறு அந்த கடிதங்கள் அனுப்பி அது இலங்கை சட்டப்படி தற்போது இருக்கிற பதிவு தபாலிலே அனுப்பப்பட்டிருக்கிற பட்சத்திலே அது பதிவு தபாலிலே அனுப்பப்பட்டதுக்கான அந்த ப்ரூஃப் அதனை வழங்குகிற பொழுது அது பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட்டதாக கருதப்படும் சட்ட ரீதியாக உண்டு. அதில் அடுத்த பக்கம் அவ்வாறு கடிதம் அனுப்புகிற பொழுது அதற்கு பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட்டு அதனுடைய ப்ரூஃப் அதனை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து அதற்கு பதில் வராத பொழுது அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டவர் அந்த கடிதத்திலே உள்ளடக்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதாகவே பொருள்கோள செய்யப்படுகிறது. எனவே இது முக்கியமான விடயம். ஏனென்றால் இந்த கடன் பெற்றவர் எங்கேயோ இருப்பார், அதற்கு பிணை கொடுத்தவர் எங்கேயோ இருப்பார். கடன் பெற்றவர் தான் கடனை செலுத்த வேண்டும் என்று பிணை கொடுத்தவர்கள் சிந்திப்பார்களாயின் அது தற்பொழுது இல்லை. ஏனென்றால் அவர்கள் 100% பொறுப்பாளியாக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் வந்துவிட்டது. இப்போ இதிலே ஒரு உண்மை சிக்கல் ஒன்று வருகிறது. என்னவென்று சொன்னால், சில நேரங்களிலே கடன் பெற்றவர் வேண்டுமென்றே சில வேளைகளிலே பணம் கொடுக்காமல் தவித்தால் அவருக்கு பிணையாக இருந்தவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகிறார். ஆகவே கடன் பெற்றவர் நான் சில வேளையில் என்ற பொறுப்பை துறந்து விடலாம், ஆனால் கேரண்டோ அதாவது யார் பிணையாக இருந்தாரோ அவர் அதிலே மாட்டிக்கொள்கிறார். உண்மையாக நடக்க முடியுமா? நியாயம் இருக்கிறது, அதிலே நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் பிணைக்கு கையொப்பமிடுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? பிரின்சிபல் டெட்டோர், கடன் வாங்கியவர் அதனை செலுத்த தவறுகிற பட்சத்திலே நான் பொறுப்பாளியாவேன். சரி, செலுத்துவதற்கான முயற்சியை அந்த வங்கி எடுத்திருக்கணும் அல்லது நிதி நிறுவனம் முழுமையாக எடுத்திருக்க வேண்டும். அவரிடம் காசு இருக்கிறது எங்களுக்கு தெரிகிறது. தெரிந்த பிறகும் அவரிடம் செல்லாமல் என்னிடம் வருகிறார்களே, அதைத்தான் அந்த உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது. இப்பொழுது ஒருவர் ஏ என்பவர் கடனை பெற்றால் பிசி என்று இருவர் பிணை கொடுத்திருக்கிறார்கள்.
நிதி நிறுவனம் அல்லது வங்கி ஏபிசி 3 பேருக்கும் வழக்கு தாக்கல் செய்து அந்த கூட்டு பொறுப்பு அல்லது தனித்தனியாகவும் கூட்டாகவும் பொறுப்பு என்ற அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆனால் இந்த பிணையை கையொப்பமிடுகிறவர் தன்னுடைய அந்த உரித்தை கையுதித்து தனக்கு எதிராக தனியாக வழக்கு தாக்கல் செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற வாசகத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த வங்கி அல்லது நிதி நிறுவனம் கட்டாயமாக கடன் பெற்றவர் பின்னால் போக வேண்டிய தேவை இல்லை. ஒன்று. இரண்டாவது சந்தர்ப்பம் ஏனென்றால் அந்த கையுதித்திருக்கிறார்கள் அந்த உரித்தை. அதனால் தான் நான் முக்கியமாக சொல்லுகிறேன், இந்த ஆவணங்களிலே கையொப்பமிடுகிற பொழுது ஒன்று கையொப்பமிடுகிறவர் வாசித்து அதில் என்ன உள்ளடக்கம் இருக்கிறது என்று பார்த்து வாசிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த மொழி சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தால் அந்த மொழி தெரிந்தவரிடம் கேட்டு அதனை கையொப்பமிட வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு கையொப்பமிட்டு 2-3 வருடங்கள் பின்னர் தான் கையொப்பமிட்டதையே மறந்து விடுகிறார்கள், அவருக்கு பிணை கொடுத்ததையே மறந்து விடுகிறார்கள். எனவே சட்டம் என்ன செய்கிறது, அந்த பிணை கொடுத்தவரிடமிருந்து அந்த குறித்த கடன் தொகையையும் வட்டியையும் மறவிடுவதற்கான சட்ட ஏற்பாட்டை அல்லது உரித்தை அந்த நிதி நிறுவனம் அல்லது வங்கிக்கு வழங்குகிறது. சில சந்தர்ப்பங்களிலே இந்த பிணை கொடுப்பவர்கள் யார் பிணை கொடுப்பார், யார் பிணை கொடுக்க தகுதி உள்ளவர் என்றால் சில சந்தர்ப்பங்களிலே பிணைக்கு நாங்கள் எடுப்பது வசதியானவர்களை சில நேரம் எடுத்து விடுவோம். ஏனென்றால் வங்கி ஒரு வசதி படைத்தவர் அல்லது அது சொத்துக்களின் உரிமையாளர்கள் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் அல்லது நிரந்தர சம்பளம் பெறுபவர்கள் பிணையாளர்களாக கொண்டு வரச் சொல்லி அவர்கள் கூறுவார்கள். அதற்கு காரணம் அந்த கடன் பெறுபவர் கடன் செலுத்துவதை தவிர்க்கிற பட்சத்திலே அந்த கடனை பிணையாளியிடம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகத்தான் அதை கேட்கிறார்கள். ஆனால் அதனுடைய பொருள்கோடல் நாங்கள் விளங்குவது வேறு விதமாக. நாங்கள் யோசிக்கிறோம், இல்லை அவர் சமுதாயத்தில் உயர்ந்தவர் என்ற ரீதியிலே அவரை நாங்கள் பிணையாளியாக கேட்க வேண்டும். இல்லை, சமுதாயத்திலே உயர்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு காரணமாக சில சமயங்களிலே அமைவது அவருடைய வருமானம், காணப்படுகிற சொத்துக்கள், அவருடைய நிரந்தர வருமானம், நிரந்தர தொழில். எனவே அவர்களை வங்கி கொண்டு வரச் சொல்வது காரணம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே இவர் கடனை செலுத்தாத விடத்து தாங்கள் வழங்குகின்ற கடனையும் வட்டியையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உத்தியாக அல்லது அவர்களுடைய பணம் வங்கிக்கு அல்லது நிதி நிறுவனத்துக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கட்டாயம் வரும். அந்த சந்தர்ப்பத்திலே பிணையாளிகள் நான் குறிப்பிட்டவர்களாக இருக்கிற பட்சத்திலே சமூகத்திலே அவர்களுக்கு காணப்படுகிற பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில சந்தர்ப்பத்திலே தங்களுடைய சொந்த பணத்தை அவர்கள் கொடுப்பார்கள் அல்லது மாதாந்தம் செலுத்துவதற்கு அவர்கள் முன் வருவார்கள். எனவே நிதி நிறுவனம் அல்லது வங்கிக்கு எந்த விதத்திலும் நட்டம் ஏற்படாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு, பிணையாக சென்றவர் முழுமையாக பொறுப்பை ஏற்க வேண்டும் கடனுக்கு என்ற அந்த தீர்ப்பு பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி அந்த பின்னணியிலே ஒரு விடயம், ரெஃப்ரீஸாக நாங்கள் சில வழிகளிலே சில பேர் கடன் பெறுகின்ற பொழுது நாங்கள் கையொப்பம் செய்திருப்போம். அதே நேரத்திலே கேரண்டோவாக சில நேரங்களிலே கையொப்பம் இட்டிருப்போம். எங்களுக்கு பெரிய சந்தேகம் என்னென்றால், ரெஃப்ரீஸாக நாங்கள் சைன் வைத்ததுக்கும் கேரண்டோஸாக நாங்கள் சைன் வைத்ததுக்கும் என்ன வித்தியாசம்? கரண்டோ என்று சொல்கிற பொழுது அந்த பிரின்சிபல் டெட்டோ கடன் பெற்றவருடைய கடன் தொகையை கடன் பெற்றவர் செலுத்த தவறுகிற பட்சத்திலோ அல்லது செலுத்தாமல் விடுகிற பட்சத்திலோ அல்லது அவரால் செலுத்த முடியாமல் இருக்கிற சந்தர்ப்பத்திலோ தான் செலுத்துவதாக ஒத்துக்கொள்வது தான் கரண்டோ, பிணைக்கு அவர் கையொப்பமிடுவது. ரெஃப்ரி என்று சொல்லுவது ஒரு ஆவணத்தில் ஒரு எந்த விதமான ஆவணம் அல்லது டாக்குமெண்ட்டிலே அவர்கள் கையெழுத்திட மாட்டார்கள். அவர்கள் இவரை தெரியும் என்று சொல்லுகிற ஒரு விடயத்தை மட்டும்தான் செய்வார்கள். அதில் ஒரு கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் கரண்டோ என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திடுகிறீர்கள். அந்த ஒப்பந்தம் ஒரு தனியான ஆவணமாகவும் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களிலே
கடன் பெறுபவருடைய அந்த ஆவணத்தோடு வருகிற ஒரு ஆவணமாகவும் இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் சில நேரங்களிலே நீங்கள் ரெஃப்ரிக்கு சைன் பண்ணுகிறீர்களா, அல்லது அவரை அறிமுகப்படுத்தவர்களுக்கு அல்லது இவரை தெரியும் என்று சொல்வதற்கு கையொப்பமிடுகிறீர்களா, அல்லது பிணைக்கு கையொப்பமிடுகிறீர்களா என்று தெரியாமலே சில சந்தர்ப்பங்களிலே கையொப்பமிடுவது உண்டு. நீங்க சொன்னது இப்பொழுது ரெஃப்ரீஸாக இருந்தால் கையொப்பமிட தேவையில்லை என்று சொன்னீர்கள். ஆகவே அதாவது ஒப்பந்தத்திலே கையொப்பமிட தேவையில்லை. ஏனென்றால் ஒப்பந்தம் தான் சொல்லுகிறது, அதாவது கரண்டி என்று சொல்வார்கள் அல்லது எக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள். அதுதான் சொல்லுகிறது ஏ என்பவர் கடன் செலுத்தாவிட்டால் பி என்கின்ற நான் செலுத்துவேன் என்று. ரெஃப்ரி அந்த என்று கையொப்பமிடுகிற பொழுது கடன் செலுத்துவதற்கு ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, இவரே தெரியும், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் கையெழுத்திடுகிற பொழுது நீங்கள் ரெஃப்ரிக்காக கையெழுத்திடுகிறீர்களா அல்லது பிணையாக கரண்டோராக கையெழுத்திடுகிறீர்களா என்பதை நீங்கள் தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு நாங்கள் சில நேரத்தில் ரெஃப்ரீஸாக நாங்கள் சைன் வைத்தவர்கள் எல்லாரும் பயந்து போயிருப்பார்கள். உனக்காக நான் ரெஃப்ரிக்காக நான் சைன் வைத்தேனே, அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி கொண்டு வந்தா திருப்பி நான் பார்க்க வேண்டும் என்று இப்பொழுது பயப்படுவார். கட்டாயம். ஆனால் அவர்களுக்கு அந்த பயன் தேவையில்லை. ஆனால் அதனை உறுதிப்படுத்துவது, அவர்கள் ரெஃப்ரி என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கையொப்பமிட்ட ஆவணம் அது கரண்டியா அல்லது ஒப்பந்தமா என்று தெரியாது, பிணையாது. ஏனென்றால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே வங்கியிலே கையொப்பமிடுகிற பொழுது ஆவணங்கள் அதனுடைய பிரதியை பெற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் என்ன ஆவணத்துக்கு கையொப்பமிட்டிருக்கிறார்கள், எந்த நிபந்தனைகளுக்கு கையொப்பமிட்டிருக்கிறார்கள் என்று கையொப்பமிட்டவருக்கே தெரியாது. ஏனென்றால் அதனுடைய பிரதி இல்லை. பிரதி எப்பொழுது வரும் என்றால் அந்த நிதி நிறுவனம் வங்கி வழக்கு போடுகிற பொழுதுதான் அந்த பிரதியை நீதிமன்றத்திலே சமர்ப்பிப்பார்கள். எனவே முடியுமான சந்தர்ப்பத்திலே நீங்கள் என்ன ஆவணத்துக்கு கையொப்பமிடுகிறீர்களோ அந்த ஆவணத்தினை பிரதியை வைத்துக் கொள்வது உங்களுக்கு பலனை தரும் எதிர்காலத்திலே. வங்கி அல்லது நிதி நிறுவனங்களிலே எந்தெந்த கடன்களுக்கு கேரண்டோஸை கேட்பார்கள், அல்லது பிணைக்கு இவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அல்லது பிணைக்கு யாரேனும் ஒருவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று எந்தெந்த கடன்களுக்கு? பெரும்பாலாக பர்சனல் லோன், அதாவது எந்த விதமான இப்போ நாங்கள் சொல்லுகிற பொழுது காணி வாங்குகிற பொழுது அதற்கு அந்த காணியை ஈடு வைக்கிறார்கள். ஈடு வைத்து பெறுகிற பொழுது கட்டாயமாக ஒரு கரண்டோ பிணை தேவையில்லை. ஏனென்றால் பிணையாக சொத்து இருக்கிறது. ஆனால் சில சந்தர்ப்பத்திலே சில வங்கிகள் தாங்கள் கொடுக்கிற கடனை முழுமையாக அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அந்த தொகை நிதி நிறுவனம் வங்கிக்கு வருவதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அந்த சொத்துக்கு மேலதிகமாகவும் கரண்டி அல்லது பிணை பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லா சந்தர்ப்பங்களும் இல்லை. அடுத்ததாக வாகனங்கள் என்கிற பொழுது லீசிங் வாகனம் இருக்கிறது. எனவே அந்த கடன் பெறுகிறவர்கள் கூட கேட்கலாம் வங்கியிடம், நான் ஏற்கனவே என்னுடைய சொத்தை கொடுத்திருக்கிறேன், பிணையாக கொடுத்திருக்கிறேன், நான் வாகனத்தை கொடுத்திருக்கிறேன், வாகனத்தை தான் லீஸ் பண்ணி இருக்கிறேன், எனவே என்னால் முடியாமல் போகிற பொழுது நீங்கள் என்னுடைய சொத்தை எடுக்கலாம் அல்லது வாகனத்தை எடுக்கலாம். ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களிலே மிகவும் அறுதியாக நடக்கிற விஷயம், சில நேரங்களிலே 100 ரூபாய் கடன் கொடுக்கிற பொழுது சொத்தினுடைய பெறுமதியும் இருக்கும். ஆனால் இலங்கையிலே சொத்தினுடைய பெறுமதி அதிகரிக்கிற பொழுது அந்த நிலைமை ஏற்படாது. கடன் தொகை அதிகரிக்கிற பொழுது அதிகரித்து அந்த சொத்தை விற்று அந்த நிதி நிறுவனம் பெற்றுக்கொண்டு மிகுதி பணம் வர வேண்டியதற்கு இருக்கிற பட்சத்திலே அதனை சில நேரங்களிலே இந்த பிணை கொடுத்தவர்களிடம் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே அங்கேயும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதனுடைய தாக்கம் இப்பொழுது ஏற்படாது. அது அந்த சொத்தை, அது காணியாக இருக்கலாம் அல்லது வாகனமாக இருக்கலாம் அல்லது மெஷினரியாக இருக்கலாம், இயந்திரங்களாக இருக்கலாம், அவற்றை விட்டு பணம் பெற்ற பின்னர் மேலும் பணம் வருவதற்கு இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது கணக்கறிக்கையிலே அவ்வாறு இருக்கிற பொழுது சில சந்தர்ப்பங்களிலே பிணை கொடுத்தவர்களிடம் பின்னாலும் கூட நிதி நிறுவனங்கள் அல்லது வங்கிகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒப்பந்தம் வலுதில் இருக்கும். இப்போ இந்த ஒரு பின்னணியிலே இப்பொழுது பார்த்தால் இந்த பர்சனல் லோன் வாங்க செல்பவர்கள் இனிமேல் இருக்க மாட்டார்கள். முதலாவது காரணம், இனிமேல் யாரும் பிணைக்கு செல்ல மாட்டார்களே. பிணைக்கு சென்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு பயம் வருகின்ற பொழுது இனிமேல் பிணைக்கு யாரும் செல்ல மாட்டார்கள். அப்படி செல்லாமல் இருக்கின்ற பொழுது வங்கித்துறையினுடைய பிரதான செயற்பாடு கடன் வழங்குதல், அது இப்பொழுது சம்பிதமாகாதா? கடன் வழங்குதல் பொறுத்தளவிலே அவர்கள் கடனை வழங்குகிற பொழுது அந்த கடன் பெறுகிறவர்
அதனை செலுத்தக்கூடிய நிலைமையிலே இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கான ஒரு பலப்பட்சியும் இது. அதாவது கடன் கொடுக்கிற பொழுது கடனை செலுத்த முடியாத ஒருவருக்கு செலுத்தி அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து வங்கியும் வழக்கு நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு அவரையும் வழக்கு நடவடிக்கைகளிலே ஈடுபடுத்தி பிணையாளியையும் வழக்கு நடவடிக்கை ஈடுபடுத்துகிற சந்தர்ப்பத்தை தவிர்த்து கொள்வதற்கும் இது சிறந்ததாக இருக்கும். உண்டு. இன்னொரு விடயமும் இருக்கிறது. வங்கி அல்லது நிதி நிறுவனங்களிலே வைப்பிலிடுபவர்கள் அவர்கள் வட்டிக்காக வைப்பிலிடுகிறார்கள். இவ்வாறு பணம் கொடுத்து அதனை மீளப்பெறாவிட்டால் வங்கியும் அந்த முழு முதலையும் வட்டியையும் அவர்களுக்கு திருப்பி கொடுக்குவதிலே வங்கிக்கும் ஏற்படுகிறது கஷ்டம். எனவே இது வங்கிகளும் பணம் கொடுக்கிற பொழுது அவர் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த நிலைமையிலே இருக்கிறாரா, அவருக்கு சொத்துக்கள் இருக்கிறதா என்று சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ பர்சனல் லோன் என்று சொல்லக்கூடிய லோன் அல்லது வேறு எந்த லோனாகவும் இருக்கலாம். அந்த கடன்களிலே அந்த அவருடைய விண்ணப்பத்திலே சொத்து விவரம் என்ற ஒரு குளம் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு இருக்கிற வீடுகள், வாகனங்கள் மற்றும் ஏனைய சொத்து விவரங்களை கேட்கிறார்கள். அந்த சொத்து விவரங்களும் கூட அவர்கள் அதனை மதிப்பிடுகிறார்கள். அந்த மதிப்பு அதில் இருக்கிறது. அதனுடைய விலை எவ்வளவு, அதனுடைய தொகை எவ்வளவு, மதிப்பு எவ்வளவு என்று கேட்கிறார். ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் அந்த கடன் கொடுக்கிற பொழுது இந்த கடன் பெறுகிறவர்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது, சில சந்தர்ப்பங்களிலே இவர் இந்த கடனை செலுத்தாவிட்டால் இதிலிருந்து இந்த சொத்துக்களை விட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அந்த தகவலை அவர்கள் கேட்கிறார்கள். எனவே வங்கி அல்லது நிதி நிறுவனங்களும் கூட கடன் கொடுப்பதற்கு முன்னரே அல்லது கடன் கொடுக்கிற பொழுது இவருக்கு செலுத்தக்கூடிய தகுதி இருக்கிறதா என்பதை நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் சில நேரங்களிலே கடனை கொடுப்பதற்காக வருகின்ற அந்த ஊழியர் இந்த கடனை பெறுங்கள் என்று சொல்லி வருவார். எங்களிடம் ஊழியர் ஒருத்தர் வருவார், கடனை பெறுவதற்காக, கடனை விற்பதற்காக. அதாவது நாங்கள் லோன் தருகிறோம் என்று சொல்லி ஒருவர் வருவார். அவருக்காக நாங்கள் கடன் எடுக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோமே, சின்னத்திலே அவர் ஒரு வருடத்திலே காணாமல் போய் விடுவார். வேறு இன்னும் ஒரு ஆஃபீஸர் தான் இவரிடம் இந்த கடனை நீங்கள் செலுத்தவில்லை என்று வசூலிப்பதற்காக வருவார். நாங்கள் ஒரு கமிஷனுக்காக சில வேளைகளிலே வறியவர்களிடம், இயலாதவர்களிடம் கடனை விற்பனை செய்து, அதாவது ஒரு வங்கி ஊழியர்கள் விற்பனை செய்து கடனை பெற்றுக்கொள்வார்கள். இவர்களுக்கு அதனால் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு முறை எந்த அளவு தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது? இல்லை, வங்கியிலே அல்லது நிதி நிறுவனத்திலே வேலை செய்கிற பொறுத்தளவிலே அவர்கள் அந்த வங்கி அல்லது நிதி நிறுவனத்திலே ஊழியர்கள். அவர்கள் அந்த வங்கி அல்லது நிதி நிறுவனம் கொடுக்கிற பொறுப்பைத்தான் அவர்கள் செய்வார்கள். கடன் எடுக்கிறவர் தான், ஏன்னா அவரை பொறுத்தளவிலே அவர் வங்கி சார்பாகத்தான் அவர் கடமையாற்றுகிறார். அவருக்கு எந்த விதமான சொந்த வெறுப்போ அல்லது சொந்த பாதிப்போ இருக்காது. அவர் முறையாக கடன் பத்திரங்களை அல்லது அந்த ஒப்பந்தங்களை முறையாக கையொப்பம் பெற்று அதன் நிதி நிறுவனம் சார்பாக கடன் வழங்குகிற பொழுது அவருக்கு எந்த விதமான பிரச்சனை அல்லது பிணக்கம் ஏற்படாது. ஏன்னா அவர் இன்றைக்கு இந்த நிறுவனத்தில் வேலை செய்வார், நாளைக்கு இன்னொரு நிறுவனத்திலே அவர் வேலை செய்வார். ஆனால் கடன் பெறுகிறவர்களுக்குத்தான் பொறுப்பு ஏற்படுகிறது. அவருக்கு ஒருவர் நீங்கள் ஏன் கடன் கொடுத்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப் போவதில்லை, நீங்கள் ஏன் கடன் பெற்றீர்கள் என்பதுதான். பெற்ற கடனை ஏன் செலுத்தவில்லை என்றுதான் நீதிமன்றம் கேட்குமே ஒழிய அவர் ஏன் கொடுத்தார் என்று கேட்பது அரிது. ஏனென்றால் அவர் ஆவணங்கள் எல்லாம் இவர்கள் கையொப்பமிட்டிருப்பார்கள். ஆவணங்கள் கையொப்பமிடாமல் கொடுத்திருந்தால் அது வங்கியினுடைய பொறுப்பு. சரி, இப்பொழுது கடனை ஒரு கணவர் கடன் வாங்கிவிட்டார், அதற்கு மனைவி கரண்டராக கையொப்பமிட்டிருக்கிறார். கடன் வாங்கியது கணவர், மனைவி கரண்டராக கையொப்பமிட்டிருக்கிறார். இப்பொழுது மனைவி கணவன் சில வேளைகளிலே ஏதோ ஒரு வகையிலே அவர் காணாமல் ஆகியிருக்கலாம், அல்லது அவர் மரணித்திருக்கலாம், அவர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம், அல்லது அவர்கள் சில நேரங்களில் அதுக்கு பிறகு விவாகரத்து பெற்றிருக்கலாம். இப்பொழுது இந்த மனைவி பொறுப்பு கூற வேண்டுமா? அங்கே மனைவி என்று பார்க்கப்படுவதில்லை, அவர் ஒரு கரண்டோவாகத்தான் பார்க்கப்படும். அவர் கரண்டோவாக சைன் பண்ணாவிட்டாலும் மனைவியாக இருந்தால் ஒருவர் கடன் பெற்று இறந்து அதன் பிறகு அந்த ஏதாவது சொத்துக்கள் இருக்கிற பட்சத்திலே அந்த மனைவியும் பொறுப்பாளியாக வரலாம். அந்த சொத்து, அந்த கடன் பெற்றவருடைய சொத்துக்கள் மனைவிக்கு சென்றடைகிற பொழுது அந்த கடன் பெற்றவருடைய சொத்துக்கள் மனைவியிடம் சென்றடைந்து உரிமையாளராக வருகிறது, அங்கு பொறுப்பு ஏற்படுகிறது. ஏனால் அவருடைய சொத்து வந்தடைகிறது என்று அடிப்படையிலே. ஆனால் பிணையாக அவர் கையொப்பமிடுகிற பொழுது பிணை என்பது ஒரு ஒப்பந்தம் என்பது ஒரு தனிநபருக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் இடையே ஏற்படுகிற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பிணையாளியாக கையொப்பமிடுகிறவர் விரும்பியோ விரும்பாமலோ
பொறுப்பாளியாகிறார். அந்த இடத்திலே அவர் இரண்டு டுவல் ரோல் என்று சொல்வார்கள். அவர்கள் கடன் பெற்றவருடைய மனைவியாகவும் இருக்கிறார், மறுபுறத்திலே பிணையாளியாகவும் இருக்கிறார். எனவே அவருடைய பொறுப்பு அதிகரிக்கிறது. ஏனென்றால் சில நேரங்களில் அந்த பணத்தை அவர் குடும்பத்துக்காக பெற்றிருக்கலாம். மனைவி தெரியாதென்று சொல்ல முடியாது பணம் பெற்றதை. சில நேரங்களில் மூன்றாவது நபர் சொல்லலாம், இல்லை அவர் பணம் பெற்றது எனக்கு தெரியாதென்று. அப்படி சொன்னாலும் அதனை எந்த அளவுக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்று தெரியாது. ஏனென்றால் அவர் ஆவணம் சைன். ஆனால் மனைவி கரண்டராக சைன் பண்ணுகிற பொழுதோ மனைவி சொல்ல முடியாது, கணவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. சரி, இப்பொழுது கடனை நான் பெறுகிறேன், ஆனால் நான் மரணித்து விடுகிறேன், நான் இறந்து விட்டேன். இப்பொழுது அந்த இடத்திலே கடன் முடிவடையவில்லையா? இல்லை, கடன் முடிவடையவில்லை. அதுதான் இந்த கரண்டோ, அதாவது பிணையிலே இருக்கிற விடயம். ஏனென்றால் பிணை வழங்குகிற போல அவர் சொல்லுகிறார், பிரின்சிபல் டெட்டோ, கடன் பெற்றவர் ஏதோ ஒரு வகையிலே செலுத்த தவறுகிற பட்சத்திலே, செலுத்த முடியாமல் போகிற பட்சத்திலே நான் அதனை பொறுப்பேற்கிறேன் என்று சொல்வார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இப்போ இறந்தவருக்கு ஏதாவது வேறு சொத்துக்கள் இருந்து சில நேரங்களில் கடன் வாங்குகிற பொழுது சொத்து இல்லாமல் இருக்கலாம். கடன் பெற்ற பின்னர் அவர் சொத்துக்களை வாங்கியிருக்கலாம். எனவே அவை அந்த சொத்துக்கள் தொடர்பாக தத்துவ வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தால் அந்த தத்துவ வழக்கிலே இந்த வங்கி சென்று அதனை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்கிறது, இல்லை என்று இல்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே இந்த தத்துவ வழக்கிலே சென்று இந்த சொத்துக்களை பெறுவது கடினமாக இருந்தால் மிகவும் இலகுவாக இந்த பிணை கொடுத்தவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அவர்கள் பிணையாளி பின்னர் செல்வார்கள். அதனை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் அந்த வங்கியும் நிதி நிறுவனமும் அவர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற, அதாவது முதலீடு செய்திருக்கிற அந்த வைப்பு செய்த வைப்பாளிகளுக்கும், வைப்பு செய்கிற அந்த டிபாசிட்டர்ஸ் என்று சொல்வோம், அவர்களுக்கு பொறுப்புடையவர்கள். மாதாந்தம் வட்டியை செலுத்த வேண்டும். வைப்பு செய்தவர்களுக்கு அந்த முழு தொகையை, அதாவது கேபிட்டல் என்று அதனை செலுத்த வேண்டும். எனவே வங்கியும் நிதி நிறுவனமும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏதோ ஒரு வகையிலே அந்த பணத்தை பெறக்கூடிய சட்ட ரீதியாக காணப்படுகிற எல்லா முறைகளையும் அவர்கள் முயற்சிப்பார்கள். துணைக்கு செல், பிணைக்கு செல்லாதே, இந்த ஒரு கருத்து எவ்வளவு முக்கியமான கருத்தாக அண்மை காலங்களிலே மாறி இருக்கிறது. பல பேர் இப்பொழுது பயந்து போயிருக்கிறார்கள். காரணம், யார் யாருக்கெல்லாம் நான் பிணையாக கையெழுத்திட்டிருக்கிறேன், யார் யாருக்கெல்லாம் நான் ரெஃப்ரீஸாக கையெழுத்திட்டிருக்கிறேன், அவற்றையெல்லாம் திருப்பி ஒரு கால் நான் பார்க்க வேண்டும், எல்லோருக்கும் அழைப்பை ஏற்படுத்தி நான் கேட்க வேண்டும், உனக்கு நான் கையொப்பமிட்டிருக்கிறேன், கடனை செலுத்தி விட்டியா இல்லையா, என்ன நிலைமை என்பது எல்லாத்தையும் இப்பொழுது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்கு ஏதாவது கடிதம் வந்திருக்கா உடனடியாக எடுத்துக்கொண்டு வா, அதை நான் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது பல பேர் ஒரு பீதியிலே இருக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும் சட்டத்தரணியர்களே. சில நண்பர்கள் எங்களிடம் கடன் கேட்பார்கள். அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒருவர் கடன் எடுக்க வேண்டுமாக இருந்தால் வங்கியிலே யாராவது ஒருவர் நீங்கள் கேரண்டராக சைன் வைப்பீங்களா என்று சொல்லி கேட்பார்கள். அல்லது மாமா மாமி கிட்ட நெருங்கிய உறவினர்களிடம் கேட்பார்கள், வங்கி என்னிடம் கட்டாயம் ஒரு கேரண்டரை கேட்கிறது, நீங்கள் இருக்கா கேரண்டராக கையொப்ப முடிவீர்களா என்று. இப்பொழுது வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு யாரேனும் ஒருவர் கரண்டராக ஒருவருக்கு வர முன் வருவாரா? முன் வருவாரா இல்லையா என்பது அவருடைய சொந்த விருப்பம் என்றாலும் ஒரு முக்கிய விடயங்களை அவர் கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, அவர் பிணையாளியாக கரண்டோவாக போகிற பொழுது அந்த பிரின்சிபல் டெட்டோ, கடன் பெற்றவர் நேர்மையாக அந்த கடனை செலுத்துவாரா என்பதை பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, பிணைக்கு அவர் கையொப்பமிடுகிற பொழுது அந்த ஆவணத்திலே சில நேரங்களிலே நிதி நிறுவனம், வங்கி சில நேரங்களில் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம். அவர்கள் கேட்கலாம், நீங்கள் கடன் பெறுகிறவர் ஏ என்பவர் ஏதாவது அவர் கடன் செலுத்த தவறுகிற பட்சத்திலே அவரிடம் சென்று முதலாவதாக அவரிடம் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதை ஆவண ரீதியாக உறுதிப்படுத்துவது. ஏனென்றால் அப்படி இல்லாவிட்டால்தான், அல்லது அந்த பிணையாளிகள் தங்களுடைய உரித்தை கையுதிர்க்கிற பொழுதுதான் அந்த கடன் பெற்றவரை விட்டு பிணையாளியினுடைய பின்னால் வங்கி அல்லது நிதி நிறுவனம் அதனை பெற்றுக்கொள்வதற்கு வரலாம். மூன்றாவதாக, சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பிணைக்கு வழங்குவதை தவிர்க்க முடியாது.
உறவினர்களாக இருக்கலாம், சொந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம், சொந்த உறவுகளாக இருக்கலாம், நல்ல நண்பர்களாக இருக்கலாம். அவர்களும் சில சந்தர்ப்பங்களிலே சில கஷ்டங்களிலே இருப்பார்கள். அப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த பொறுப்பை ஏற்கிறவர் அந்த பொறுப்பை தெரிந்து கொண்டு ஏற்க வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்லலாம். பின்னால் அதை பொறுப்பை ஏற்றுவிட்டு அந்த ஆவணத்தில் எனக்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, அது ஆங்கில மொழியிலே இருக்கிறது, எனக்கு தமிழ் மொழி தான் எனக்கு தெரியும், அல்லது சிங்கள மொழி தான் தெரியும், அல்லது எழுதப்பட்டிருந்த மொழி தெரியவில்லை என்று குறிப்பிடுவது பொருத்தமற்றது என்றுதான் நீதிமன்றம் சொல்லுகிறது. அடுத்ததாக, நீங்கள் யார் யாருக்கு இந்த பிணைக்கு கையொப்பம் இடுகிறீர்களோ அது தொடர்பான விவரங்களை வைத்துக்கொள்வதும் நன்று. ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போன்று பிணைக்கு நீங்கள் கையொப்பமிடுவீர்கள், நீங்கள் யாருக்கு பிணைக்கு எந்த வங்கிக்கு கையொப்பமிட்டீர்கள் என்றே தெரியாது. அதன் பின்னால் என்ன நடக்கும்னா, சில நேரம் வழக்கும் நிதி நிறுவனம் தாக்கல் செய்யும் அல்லது வங்கி தாக்கல் செய்யும். நீங்கள் அந்த பிணைக்கு வழங்கப்பட்ட ஆவணத்திலே குறிப்பிடப்பட்ட முகவரிக்கு எதிராக முகவரியை அடிப்படையாக கொண்டு தான் வழக்கு தாக்கல் செய்யும். உங்களுடைய முகவரி 5 வருடத்துக்கு பின்னர் மாறி இருக்கும், உங்களுக்கே தெரியாது வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று ஒருமை விளக்கத்திற்கு போகும். உங்களுடைய பெயர் மத்திய வங்கியிலே கிரிப்புக்கு செல்லும். நீங்கள் கடன் ஒன்றை உங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது உங்களுடைய சொந்த தேவைக்காக போகிற பொழுது வங்கி சொல்லும், உங்களுடைய பெயர் கிரிப்பிலே இருக்கிறது, வழங்க முடியாது. அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வரும். அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் யாருக்கும் பிணைக்கு கையொப்பமிட்டீர்களான்னு கேட்பார்கள். அப்பொழுதுதான் இவருக்கு ஞாபகம் வரும், நான் பி என்பவருக்கு பிணைக்கு கையொப்பமிட்டேன். அவரை தேடுகிற பொழுது அவரை சில நேரங்களிலே கண்டுபிடிக்க முடியுமோ தெரியாது. அவர் சில நேரம் நீங்கள் குறிப்பிட்டபடி உயிரோடன் இல்லாமலும் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம். எனவே இவ்வாறான நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும். இந்த நடைமுறை சிக்கல்களின் ஊடாக நீங்கள் தேவையற்ற முறையிலே சில நேரங்களிலே தேவையற்ற முறையிலே பொறுப்பாளியாகி நீங்களும் பொருளாதார ரீதியாக அல்லது ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் நிதி பிரச்சனைக்கு உட்படலாம். இது ஒரு சமூக பிரச்சனையாக எதிர்காலத்திலே கட்டாயம் பெறும் என்றால் இனிமேல் நாங்கள் கரண்டோவாக சைன் வைப்பதற்கு நாங்கள் மறுதளிப்போம். வேண்டாம், எங்களுடைய உறவோடு இருக்கட்டும், வேண்டாம், இந்த மாதிரி பிணைப்பத்திரங்களிலே இனிமேல் நான் சைன் வைக்க மாட்டேன் என்ற முடிவை எடுத்தால் அது உறவிலே பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு சமூக பிரச்சனை வரப்போகிறது. ஆனால் சில நேரங்களிலே அதனை கையொப்பமிடுவது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. நான் குறிப்பிட்டது போன்று உறவினர்கள், சொந்த சகோதரர்கள் அல்லது நல்லா பழகுகிற நண்பர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் கட்டாயமாக செலுத்தவன். ஆனால் அந்த ஆவணத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கை எவ்வாறும் எப்படியும் மாறலாம். அதனால் சைன் வைத்து விட்டோம் என்றால் அதிலே மாற்றம் வராது. கையொப்பமிட்டீர்கள் என்றால் கையொப்பத்திலே மாற்றம் வராது. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கை எவ்வாறும், நான் இன்றைய தினம் பணக்காரனாக இருப்பேன், நாளைய தினம் ஏழையாக மாறலாம். யாருக்காக நான் கையொப்பமிட்டனோ அவர் சில வழிகளே திவாலாகலாம். ஆகவே ஆனால் கையொப்பமிட்டால் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக எப்பொழுதும் மாறுவோம். அதை தெரிந்து வைத்துக் கொள்வோம். இப்பொழுது ஒருவர் கடன் பெறுகிறார், அவரும் மரணித்து விட்டார். அவருக்காக பிணைக்கு ஒருவர் கையொப்பமிடுகிறார், அவரும் மரணித்து விடுகிறார். அவருடைய மனைவி அவரும் மரணித்து விடுகிறார். பிணைக்கு சென்றவருடைய மனைவி அவரும் மரணித்து விடுகிறார். பிள்ளைகள், பிணைக்கு சென்றவருடைய பிள்ளைகள் இருக்கார்கள், இவர்கள் பொறுப்பானவர்களாக மாறுகிறார்களா? பிணையை பொறுத்தளவிலே ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஆங்கிலத்திலே இப்போ பி என்பவர் என்றால் பி ஹேஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்வார்கள். அதாவது அவருடைய பின்னுறுத்தாளர்களையும் குறிப்பிடுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். எனவே நான் கையொப்பமிடுகிற பொழுதோ என்னுடைய ஹேஸ், நான் இறந்தால் என்னுடைய பின்னுறுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் கட்டுப்படுத்தக்கூடாது ஒப்பந்தத்திலே. கூடாது. ஏனென்றால் அது ஒப்பந்தத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒப்பந்தம் அல்லது நீங்கள் உறுதிகள் பார்க்கிற பொழுது அதிலே குறிப்பிடுவார்கள் ஹேஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டர்ஸ். அதனுடைய நன்மை தீமை இரண்டும் வரும். நன்மை வந்தாலும் அது வரும், அவர்களுடைய இறக்கிற பொழுதும் மனைவி பிள்ளைகளுக்கு வரும். ஆனால் ஒப்பந்தம் என்கிற பொழுது ஒப்பந்தம் பி என்பவர் தான் ஒப்பந்தம் செய்திருந்தால் அது பி என்பவருக்கு மட்டும் கட்டுப்படுத்துவதாக செய்வது நன்று. அதனை ஒப்பந்தத்தில் அதான் நான் கூறிட்டேன், இந்த பிணை சம்பந்தமாக கையொப்பமிடுகிற ஒப்பந்தத்தை மிகவும் கவனமாக வாசிங்கோ,
அல்லது அதனுடைய பிரதியை பெற்று இந்த விடயம் தெரிந்தவர்களிடம் கேட்டுவிட்டு கையொப்பமிடுவது சிறந்தது. இப்போ இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்ததன் பிறகு வங்கித்துறையிலே நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? அதை வங்கித்துறை ஏற்றுக்கொள்ளுகிறதா? அதை ஒரு ஆரோக்கியமான ஒரு தீர்ப்பாக வங்கித்துறை பார்க்கிறதா? என்றால் கேரண்டிக்கு இனிமேல் யாரும் வரமாட்டார்களே, அதனால் இனிமேல் கடன் கொடுக்க முடியாமல் போகிறதே என்ற ஒரு பிரச்சனை வங்கி ஊழியர்களுக்கு வரப்போகிறது தானே. இனிமேல் என்னிடம் வந்து ஒருவர் லோன் கொடுக்கறது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், 10% வட்டிக்கு நாங்கள் தருகிறோம் என்றெல்லாம் சொன்னால் வேண்டாம், எனக்கு கேரண்டி சமர்ப்பிப்பதற்கு ஒருத்தர் இல்லை, யாரும் வரமாட்டார்கள், அதனால் நான் லோன் பெற மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது இது வங்கித்துறையினுடைய செயற்பாட்டிலே தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அதில் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, வங்கிக்கு தேவையற்ற கடன்களை வழங்கி சட்ட சிக்கல்கள் செல்வதையும் தடுக்கும் இது. அது சரி, அது ஒரு நன்மை இருக்கிறது. இரண்டாவதாக, நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவர்கள் பிணையாளி வருவது கடினம் அல்லது பிணையாக ஒருவரை பெற்றுக்கொள்ள முடியாதென்றால் கடன் வாங்குபவருக்கு அதனை செலுத்துவதற்கு இருக்கிற தகுதி தொடர்பாக ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அது வங்கியினை பாதுகாக்கும் ஒரு வகையிலே. கடனை கொடுத்து விட்டு அந்த கடனுக்காக வழக்கு தாக்கல் செய்து வருடக்கணக்கிலே கடனை பெற்றவர் பிணையாளியிடம் சென்று வழக்கு தாக்கல் செய்து செலவழிப்பதை விட சில நேரங்கள் கடன் கொடுக்காமல் இருப்பது சிறந்தது என்றும் யோசிக்கலாம். மூன்றாவது விடயத்தை பொறுத்தளவிலே வங்கிகள் சொல்லலாம், கடன்களை வழங்குகிற பொழுது எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு காணி, கட்டிடம் அல்லது வாகனம் அல்லது ஏதாவது ஒரு இயந்திரம், மெஷினரிஸ் பிணையாக வையுங்கோ, அல்லது வியாபாரமாக இருந்தால் ஸ்டாக்ஸ் என்று சொல்ல அதனுடைய அந்த சரக்குகள் அங்கே இருக்கிற அந்த பெறுமதிகளை நீங்கள் பிணையாக வையுங்கோ என்று கேட்கலாம். அந்த சந்தர்ப்பத்திலே வங்கிக்கும் நன்மை, அந்த கடனை வாங்குகிறவர்களுக்கும் நன்மை. அவர்கள் தேவையற்ற முறையிலே இன்னொருவரை பிணக்குக்குள் உட்படுத்தாமலும் அவர் பயணம் செய்யலாம். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட மாற்றம் அல்லது ஒரு பிரச்சனை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், பல பேர் செக்கை வழங்குவார்கள், காசோலை வழங்குவார்கள். அந்த காசோலை வழங்குகின்ற பொழுது இந்த காசோலையை வங்கியிலே சப்மிட் பண்ணுகின்ற பொழுது காசு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். சில வேளைகளிலே அது பவுன்ஸ் ஆனால் அல்லது திருப்பி அனுப்பப்பட்டால் இது ஒரு சிவில் குற்றமா அல்லது குற்றவியல் குற்றமா என்ற கேள்வி வருகிறது. காசோலைகளை பொறுத்தளவிலே காசோலைகள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சாதனம், பணத்துக்கு பதிலாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது காசோலைகளுக்கு மேலதிகமாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்கிறது. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற பொழுது அதற்கு பண பரிமாற்றம் நடக்கிறது நேரடியாக. அவ்வாறு நடக்கிற பொழுது பணம் கட்டாயம் தங்களிடத்திலே இருக்க வேண்டும். பணம் அல்லது ஏதோ ஒரு வகையிலே ஒரு ஃபெசிலிட்டி இருக்க வேண்டும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்திலே காசோலைகள் தவிர்க்க முடியாது. ஆரம்ப காலத்திலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், காசோலைகள் வழங்குவார்கள், வங்கிக்கு செல்லும், காசோலை திரும்ப வரும். பல்வேறு காரணங்கள், பணம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வங்கி அந்த கணக்கை மூடி விடுவார்கள், அல்லது காசோலை கொடுத்தவரை ஸ்டாப் பேமெண்ட் என்று சொல்வார்கள், அதை நிறுத்தி விடுவார்கள். பல்வேறு காரணங்கள் இருக்கும். இதற்கு எப்படி நான் நினைக்கிறேன், நான் சில வர்த்தகர்களை பார்க்கிற போது அவர்கள் காசோலைகள் கட்டுக்கட்டாக வைத்திருப்பார்கள், ஒன்றும் செய்ய முடியாது என்று. சில நேரங்களிலே இந்த காரணத்தினாலோ தெரியாது 2025ஆம் ஆண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்வது, காசோலையும் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அதற்கு 2 வகையிலே, ஒன்று தண்டனை சட்டப்பிரிவு, அதாவது கிரிமினல் குற்றத்தின் அடிப்படையிலே சீட்டிங் என்று சொல்வார்கள், ஏமாற்றுகிற சட்டத்தை சீட்டிங் என்ற அடிப்படையிலே அவர்கள் நீதிமன்றத்திலே கிரிமினல் வழக்கும் போடலாம். அதே போன்று நாங்கள் சிவில் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து அந்த காசோலைக்குரிய பெறுமதியை 2 வகையிலே பெற்றுக்கொள்ளலாம். 2 வகை இருக்கிறது. அது லிக்விட் கிளைம் என்று சொல்வார்கள் 803, அல்லது சாதாரண பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழக்கு, மணி ரிகவரி என்று சொல்வார்கள். இந்த நிலைமை இருக்க இதில் சிக்கல் ஏற்பட்டது. ஏனென்றால் சில நேரங்களிலே காசோலைக்காக வழக்கு போடுவோம், சில நேரங்களிலே அந்த காசோலை கொடுத்தவருக்கு பணம் இருக்காது, சொத்துக்கள் ஒன்றும் இருக்காது. எனவே தீர்ப்பை பெற்று வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்வது ஒன்று. இரண்டாவதாக,
நாங்கள் கிரிமினல் குற்றத்துக்கு போனாலும் கூட அதிலே 2 முக்கியமான விடயங்களை நிரூபிக்க வேண்டும். ஒன்று அவர்கள் சொல்வார்கள் இன்டென்ஷன், நாலேஜ், அதாவது அந்த காசோலை வழங்குகிற பொழுது அவரை ஏமாற்றுவதற்கான எண்ணம் அல்லது அறிவு இருந்தது என்பதை அதை வழக்கு போடுகிறவர் தான் நிரூபிக்க வேண்டும். எனவே அந்த சிக்கல் காணப்பட்டது. அந்த சிக்கல் காணப்பட்டபடியெல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டு சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். முக்கியமான மாற்றம், இந்த காசோலைகள் தொடர்பிலே ஒருவர் காசோலை வழங்கினால் அந்த காசோலை 6 மாத காலத்துக்குள் அவர்கள் வங்கியிலே வைப்பு செய்ய வேண்டும். வைப்பு செய்து அது திரும்புகிற பட்சத்திலே பல்வேறு காரணங்களுக்காக திரும்பலாம். அந்த காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே நாங்கள் பணம் இல்லை என்று சொல்வோம், அது ஒரு காரணம். அதில் இன்னொரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே ஓவர் டிராஃப்ட் என்று சொல்வோம், மேலதிகப்பற்று வசதி இருந்து அந்த மேலதிகப்பற்று குறிப்பிட்ட தருணத்திலே இல்லாவிட்டாலும் அது பணமின்மை என்ற அடிப்படையிலே தான் கருதப்படும். ஒருவர் காசோலையை வழங்கிவிட்டு பணம் இல்லை என்பதை கூறாமல், இல்லை எனக்கு ஓவர் டிராஃப்ட் இருக்கவில்லை என்று தப்பித்து கொள்ள முடியாது. மூன்றாவது, நாங்கள் சொல்லுவோம் வங்கி கணக்கு மூடுகை, க்ளோஸ், அல்லது ஸ்டாப் பேமெண்ட், அதாவது வங்கி அதனை செலுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்துவது. முதலாவதாக 6 மாதத்திலே வைப்பிலிடுவது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வாறு இந்த ஒரு செக் டிசோனர் என்று சொல்வாத மறுதளித்து வருகிற பொழுது உடனடியாக 90 நாட்களுடன் அறிவித்தல் வழங்க வேண்டும். வழங்கி அந்த அறிவித்தல் வழங்கி அவர்களுக்கு காலக்கெடு வழங்கலாம். சட்ட ரீதியாக காலக்கெடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னர் அப்படி அல்ல. அதன் பிறகு வழக்கு தாக்கல் செய்வதற்கும் காலக்கெடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இப்போ சட்டம் ஒருவர் காசோலை வழங்கி அந்த காசோலையை முறையாக மாற்றுவதற்கு அந்த காசோலை பெற்றவர் முயற்சித்து அது மறுதளிக்கிற பொழுது சட்ட ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பணத்தை திருப்பி முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு. முதல் இருக்கவில்லையா? முதல் காலக்கெடு இருக்கவில்லை. இவ்வளவு நாளுக்குள் நீங்கள் அறிவித்தல் வழங்க வேண்டும், இவ்வளவு நாட்களுக்குள் அவர் பணத்தை செலுத்த வேண்டும், இவ்வளவு நாட்களுக்குள் நீங்கள் வழக்கு போட வேண்டும். ஒன்று. இரண்டாவதான முக்கியமானபடி, இந்த வழக்கிலே அவர் எதிராளியாக வருகிறவர் அந்த காசோலையில் குறிப்பிடப்பட்ட முழு தொகையை நீதிமன்றத்திலே வைப்பிட வேண்டும், அல்லது அந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிற தொகையை அவர்கள் நீதிமன்றத்திலே வைப்பில் வைக்க வேண்டும், அல்லது அது தொடர்பாக பிணையை அவர்கள் வழங்க வேண்டும். எனவே அந்த காசோலை கொடுத்தவருக்கு அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கரண்டி சட்டம் அதனை உறுதிப்படுத்துகிறது. இது ஏன் முக்கியம் என்று சொன்னால், சில நேரம் புறக்கோட்டை வியாபாரிகள் எல்லோருமே இந்த காசோலையில் தான் தங்களுடைய நம்பகத்தன்மையை வெளிப்படுத்துவார்கள். நான் கட்டாயம் காசு தருவேன், இந்த காசோலையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தருவார்கள். சொன்னீர் கட்டுக்கட்டாக காசோலை வைத்திருக்கிறார் என்று. ஆனால் இவர்களுக்கு இப்பொழுது ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்திலே அது கிரிமினல் குற்றமாகத்தான் கருதப்படுகிறது. அதாவது குற்றவியல் குற்றத்திலே, கிரிமினல் வழக்கிலே அந்த பணத்தை ஒன்று வைப்பிட வேண்டும், அல்லது வைப்புக்கு ஈக்குவலாக சமனான ஒரு விடயத்தை நீதிமன்றத்திலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் கரண்டோராக நாங்கள் கையொப்பமிட்டிருப்போம். இப்பொழுது இந்த தீர்ப்பு அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததன் பிறகு எங்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. உடனடியாக நாங்கள் யாருக்கெல்லாம் நாங்கள் கரண்டோவாக நாங்கள் கையொப்பமிட்டிருப்போமோ அவற்றையெல்லாம் நாங்கள் மீளப்பெற முடியுமா? எவ்வாறு மீளப்பெறலாம்? ஏனென்றால் இப்போ பிரின்சிபல் டெட்டோ கடன் பெற்றவர் கடன் பெறுகிற பொழுது 2 பிணையாளிகள் அல்லது கரண்டோரை அவர் கூட்டிக் கொண்டு போய் கையொப்பமிட்டால், ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கரண்டோ அந்த பிணையிலிருந்து, ஏனென்றால் அவர் பிணை தானே கொடுக்கிறார், அதாவது அவர் அந்த பணம் செலுத்துவார் என்று அவரை கரண்டி பண்ணுகிறார், அதான கரண்டோ. அவர் இந்த பணம் வாங்கியவர் இந்த கரண்டோ சொல்லுகிற பட்சத்திலே நான் இந்த கரண்டியிலிருந்து வெளியே வர வேண்டும், பல காரணங்களுக்காக இருக்கலாம். ஒன்று சொந்த விடயங்களுக்காக இருக்கலாம், வெளிநாடு தான் போகிறபடியால் இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் தான் ஒரு பொறுப்பான ஒரு தொழிலுக்கு நான் செல்கிறேன், எனவே அதனால் நான் இதிலே தொடர்ந்தேச்சியாக இந்த கரண்டோவாக இருப்பது அந்த தொழிலுக்கு பொருத்தமில்லை
என்ற பல காரணங்களுக்காக அவர்கள் விலகலாம். விலகுவதற்கு அந்த பிரின்சிபல் டெட்டோ கடன் பெற்றவரும் அந்த கரண்டோவும் வங்கிக்கு சென்று அவர் ஏற்கனவே அந்த கையொப்பமிட்ட ஆவணங்களை ரத்து செய்து தான் செய்ய வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களிலே வங்கி அல்லது நிதி நிறுவனம் சொல்லலாம், அந்த கரண்டோக்கு பதிலாக ஒரு பொருத்தமான ஒருவரை தங்களுக்கு கொண்டு வந்து தர சொல்லலாம். யாருக்கு பொறுப்பது? அந்த பொறுப்பு பணம் பெற்றுக்கொண்டவர் தான் பொறுப்பு. ஏனென்றால் இவர் ஏற்கனவே கரண்டோவாக கையெழுத்து வைத்து அந்த ஆவணத்திலே ஒப்பந்தத்திலே அவர் கையெழுத்து வைக்கிற பொழுது அதன் பிறகு தானாக வெளியே வர முடியாது. வங்கிக்கு அவர் சென்றாலும் அவர் வங்கி சொல்லும், இல்லை கடன் பெற்றவரை கூட்டிக் கொண்டு வாங்கோ, உங்களுக்கு பதிலாக அவர் இன்னொருவரை கொண்டு வர வேண்டும். இப்போ இந்த கரண்டோவுக்கு தெரிகிறது இவருக்கு காசு கொடுக்கின்ற இயலுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகிறது. வங்கிக்கு தெரிவதற்கு முதல் கரண்டோவுக்கே தெரிகிறது இதில் ஒரு பிரச்சனை வருகிறது. ஆகவே இவரிடம் இப்பொழுது சொத்து இருக்கிறது. சொத்து இருக்கும் பொழுதே நான் போய் வங்கிக்கு சொல்ல போகிறேன், நான் இதுக்கு பிணையாக இருக்க மாட்டேன், என்னை விடுவீங்கள் என்று வங்கிக்கு சொல்லுகிறார். ஆனால் அவர் தனியாக அதனை செய்ய முடியாது. கடன் பெற்றவருடன் சேர்ந்து போய் தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த கடன் பெற்றவர் தானே அவர் வங்கிக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் பிணை கையொப்பமிடுவதற்கு. எனவே யாராவது இந்த காரணம் அல்ல, வேறு எந்த காரணமாகவும் இருக்கலாம். நான் சில நேரங்களில் சில முக்கியமான பதவிகளுக்கு போகிறவர்கள் அவர்கள் ஒரு பிணையாளியாக கையொப்பமிட மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை நான் பிணையாளியாக கையொப்பமிட்டு பின்னால் ஏதாவது பிணக்குகள் வருகிற பட்சத்திலே அது என்னுடைய தொழிலை பாதிக்கும். அதன் அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்வார்கள், தன்னை இந்த பிணையிலிருந்து விடுவிக்க சொல்லி அந்த பணம் பெற்ற, அதாவது பிரின்சிபல் டெட்டோரெல்லாம் கேட்கலாம், பிரின்சிபல் டெட்டோ அவருக்கு ஈக்குவலான சமமான ஒருவரை வங்கிக்கு கொண்டு சென்று அந்த இவரை அதிலிருந்து விடுவித்து அந்த புதிதாக வருகிற அந்த பிணை கொடுப்பவரை அதிலே பிணையாளியாக சேர்க்கலாம். அதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, அதனை செய்யலாம். வங்கி அதனை நிராகரிக்க முடியாது. ஆனால் வங்கி ஒரு கட்டத்தில் நிராகரிக்கும். புதிதாக வருகிற பிணையாளி ஒரு தகுதியானவர் இல்லாவிடில் வங்கி சில நேரங்களிலே தகுதியான ஒருவரை கொண்டு வர சொல்லி அவர்கள் கேட்கலாம். அந்த உரித்து வங்கி அல்லது நிதி நிறுவனத்துக்கு காணப்படுகிறது. ஆகவே கையொப்பமிட்டால் அதை மீளப் பெறுவது மிக கஷ்டம். அதாவது கடனாளி சில வழிகளில் இன்னொரு கரண்டோவை முன்னிலைப்படுத்தா விட்டால் இவர் கடைசி வரைக்கும் இருந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இங்கே வருகிறது. அவை இந்த விடயம் மக்களே கட்டாயமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தெரியாமல், வாசிக்காமல், விளங்காமல் ஒரு பத்திரத்திலே நாங்கள் கையொப்பம் இடக்கூடாது. அதுவும் குறிப்பாக வங்கி சார்ந்த, கடன் சார்ந்த எந்த பத்திரமாக இருந்தாலும் நாங்கள் கையொப்பம் இடக்கூடாது. தெரியவில்லை என்று சொல்லி சாட்டு சொல்லவும் முடியாது. சரி, இறுதியாக சட்டத்தரணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இந்த காசோலை சம்பந்தமான புதிய ஒரு சட்டம் வந்ததையும் அதே நேரத்தில் இந்த கேரண்டிக்கு சைன் வைப்பதிலே வரக்கூடிய புதிய திருப்பத்தையும் வைத்துக்கொண்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன? காசோலைகளை பொறுத்தளவிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதிலே ஒரு விடயம் தொங்கி நிற்கிறது. நாங்கள் நிறுவனங்கள் தொடர்பாக இந்த புதிய சட்டத்திலே புதிய திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நிறுவனங்களிலே காணப்படுகிற பணிப்பாளர்கள், பங்குடைமை என்றால் பங்காளர்கள், அதனுடைய செயலாளர்கள் அனைவரும் அந்த காசோலை திரும்புகிற பட்சத்திலே பணம் செலுத்துவதற்கு பொறுப்பாளி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரே ஒரு விதிவிலக்கு தான் இருக்கிறது. அந்த காசோலை தொடர்பாக வழங்கப்பட்டது தொடர்பான கொடுக்கல் வாங்கலிலே தனக்கு எந்த விதமான அறிவும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுபடுவதாக இருந்தால். எனவே முன்னர் போன்று நிதி நிறுவனம் ஒரு கம்பெனி செக்கை வழங்கிவிட்டது, எனவே நான் அந்த பொறுப்பிலிருந்து விலகலாம், கம்பெனி தான் பொறுப்பு என்று புதிய கூறுவதை இந்த புதிய சட்டம் வெளியே எடுத்து விட்டது. என்ன பல நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா, வெளிநாட்டுக்கு ஒரு டைரக்டர் போகிறாருன்னு சொன்னால் ஒரு 25 வெற்று காசோலைகளிலே கையொப்பம் விட்டு செல்வார். என்றால் என்னுடைய கையொப்பம் இல்லாமல் உன்னால் வங்கியிலே இந்த காசோலை சமர்ப்பிக்க முடியாது என்பதால் ஒரு டைரக்டர் சைன் வைத்து விடுவார். ஆனால் இப்பொழுது அதை அவர் செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் அந்த கையொப்பமிட்டு அந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு வருகிற பொழுது பணிப்பாளர்களும் பங்குடைமையான பங்காளர்கள், அதில் செக்ரட்டரிஸ் என்னும் செயலாளர்கள் என்னும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது பல்வேறு நபர்களை
தேவையற்ற பண ரீதியான கொடுக்கல் வாங்கல்களுக்கு பொறுப்பாளியாக ஆக்கிவிடும். எனவே அதனால் காசோலைகள் வழங்குகிற பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நன்று. ஒன்று, அது என்னென்னா, இந்த சட்டம் 2025ஆம் ஆண்டு தான் வந்திருக்கிறது. சில நேரங்களிலே கூடுதலானவர் பிரயோகத்திலே பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். பிரயோகத்துக்கு வருகிற பொழுதுதான் அதனுடைய தாக்கம் வரும். ஒன்று. இரண்டாவது, பிணை கரண்டியை பொறுத்தளவிலே நீங்கள் என்ன ஆவணத்தில் கையொப்பமிட்டாலும் அந்த ஆவணத்திலே என்ன காணப்படுகிறது என்பதை வாசித்து விளங்க வேண்டும். அல்லது அந்த குறித்த மொழி சில நேரங்களிலே அவருக்கு ஒரு பரிச்சயம் இல்லாத மொழியாக இருந்தால் அந்த மொழி தெரிந்தவரிடம் அதனை கொடுத்து விளங்கிவிட்டு கையொப்பமிடுங்கள். பின்னர் தான் விளங்காமல் கையொப்பமிட்டேன், எனவே அதன் அடிப்படையிலே நான் பொறுப்பாளி இல்லை என்று கூறுவதை சட்டம் ஏற்க மாட்டாது, தற்போது தீர்க்கப்பட்டிருக்கிற வழக்கின் படி. உண்மை. பல விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தோம். தயவு செய்து மக்களே, பிணைக்கு நீங்கள் கையொப்பமிடுகிறீர்களாக இருந்தால் 1க்கு 10 தரம் யோசியுங்கள், முழுமையாக வாசியுங்கள், தெரிந்து கொண்டு அதனுடைய பின்விளைவுகள் உங்களுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த சந்ததிக்கு காவப்பட போகிற அனைத்து பின்விளைவுகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நீங்கள் கையொப்பமிட செல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களோடு இதுவரை நேரம் இணைந்து கொண்டிருந்தார் சிரேஷ்ட சட்டத்தரணி திரு கணேசராஜா அவர்கள். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் மூலமாக மக்களுக்கு இலவசமாக இந்த சட்ட ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த பிணை என்றொரு விடயம் எங்களுக்கு நாளாந்த வாழ்க்கையிலே தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் இதனோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விடயம் இனிமேல் எங்களுக்கு தெரியாது என்று நாங்கள் சொல்லக்கூடாது. ஆகவே கையொப்பமிடுகின்ற பொழுது மிக கவனமாக அவதானமாக இருங்கள். அதற்காக இனிமேல் ரெஃப்ரீஸாக கையொப்பமிட வேண்டிய இடங்களெல்லாம் நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லியும் சில வழிகளிலே நீங்கள் பின்னுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரித்து பார்க்க தெரிய வேண்டும். ரெஃப்ரீஸ் என்றால் என்ன அல்லது கரண்டோ என்றால் என்ன என்பதை நாங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். இன்னும் பல விடயங்கள் அடுத்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம். இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.